பிருத்திங்கிரா தாயே போற்றி போற்றி. ஓம் பிருத்திங்கிரா அம்மா போற்றி போற்றி. ஓம் பிருத்திங்கிரா தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த பிருத்திங்கிராவை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிருத்திங்கரா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்றும் ஏதுவென்றும் உன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே. ஏனென்றால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உன் வாழ்க்கைக்கு கொடுக்க போகின்றது என் தங்கமே. அதுவும் ஒரு ஆணால் என் குழந்தையே. ஒரு ஆண் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நடத்திவிட தயாராகிவிட்டார் என் தங்கமே. அவரின் பெயரை சொன்னவுடன் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என் தங்கமே. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் பிருத்திங்கிரா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைத்து உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்று சுற்றி நடப்பதை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலமும் நேரமும் இந்த பிருத்திங்கிரா உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே. தெய்வம் வருகின்ற நாட்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் எது எப்போது என்று உனக்கு அனைத்தும் தெளிவாக தெரிந்துவிடும் என் குழந்தையே. அது எல்லாமும் நீ சரியாகவும் புரிந்து கொள்ள முடியும். இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடப்பது எல்லாமும் ஒவ்வொன்றாக தெளிவாக தெரிந்துவிடும் என் குழந்தையே. ஒரு ஆண் ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விட்டார் என் தங்கமே. பிறகு உனக்கு சொன்னால் சொல்ல முடியாமா என்று உன் வாழ்க்கைக்கு அல்ல. அப்படியானால் நான் உன் தாயாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் தங்க. எதிலுமே நமக்குள் தோன்றுகின்ற விஷயங்களோடு உன்னை மேன்மைப்படுத்துவதற்கும் நான் தயாராக இருப்பேன் என் குழந்தையே. உனக்காகன நின்று நான் உன்னை நிச்சயமாக முன்னிறுத்தி என்னவென்று சொல்லித் தருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதை மறந்துவிடாதே. இத்தனை நாள் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்மையானது என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என் தங்கமே. இத்தனை நாளும் இனி உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க கவனமாக புரிந்து கொண்டாள் இந்த பிருத்திங்கிரா சொல்ல வந்து கொண்டிருக்கும் விஷயங்களானது இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதும் என்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் இருப்பதில் இனி உனக்கு நடப்பது என்னவென்று தெரிந்தால் நாளை பொழுதில் உன் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே. ஒவ்வொரு பொழுதும் என் பிள்ளையின் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட கஷ்டங்களோடு என் பிள்ளையை பிணைந்து கொண்டிருக்கின்றதே என்று நிச்சயமாக அதற்குரிய ஒரு மாறுதலையும் உன்னை வந்து சேரும்படி உன் தாய் செய்வேன் என் தங்கமே. அதற்குரிய குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உன்னை நீ நிச்சயமாக மீட்டு வர வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. உன்னிடத்திலிருந்து தெய்வம் என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் எப்போதும் இதையெல்லாமும் கொஞ்சம் அதிகமாக யோசித்து விடுவோமோ என்று யோசிக்கின்றபடியான ஒரு மனநிலையைத்தான் உன்னை கொண்டு சேர்ப்பேன் என் தங்கமே. அனைத்தையும் தெளிவாக சேர்த்து விடுவேன் என் குழந்தையே. தெய்வம் சொல்ல உனக்குள் எல்லாமும் நல்ல மாற்றங்களை தருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த பிருத்திங்கிரா உன்னிடத்திலிருந்து உனக்கு தருவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதிலுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எச்சரிக்கையோடு உனக்கு சொல்லிவிட்டேன், நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதையுமே என்னவென்று உனக்கு புரிய வைக்கத்தானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நாளிலும் இனி எதற்கு என் பிள்ளை அஞ்சாமல் உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும்
அப்பட்டமான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள போகிறாய் என் தங்கமே. யாரால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெளிவை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள போகிறாய். நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் முன்னிருந்து உனக்கு நடத்தி கொடுப்பதை முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்திங்கிரா ஒவ்வொரு நாளும் உனக்காக மாற்றங்களோடு உன்னை தேடி வருவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஒருவரால் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை நாம் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் என்ன, நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. யாராக இருந்தால் என்ன, ஒருபோதும் நாம் இதற்கெல்லாம் கலங்கக்கூடாது. ஏதாவது ஒன்றை இந்த வாழ்க்கை புரிய வைத்து கொண்டுதானே இருக்கும் என் குழந்தை. ஏனோ பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எப்போதும் தயார்படுத்தி கொள்ளத்தானே வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். எப்போதும் நாம் தயார் நிலையில் இருந்தால்தானே அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்னுடைய குழந்தையே. உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாமும் நீ மாற்ற இந்த நேரம் உனக்குள்ளேயே நின்று எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் செய்கின்றது. இந்த பிரித்திங்கிரா உன்னோடு உனக்கு என்று காவலாக நிற்கும் வரை அம்மாவை கண்டாலே எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களையும் உன்னை நெருங்குவது இந்த சிங்க முகத்தை உடையவள் உன் வீட்டில் இருக்கிறாள் என்று இதை தாண்டி வேறென்ன உனக்கு வேண்டும் என் குழந்தையே? இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கான உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஒவ்வொன்றாக நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்து நடப்பதை நீ தெரிந்து கண்டு கொள்ளவும் அதுவரை இப்போது இருக்கின்ற விஷயங்களை நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. ஒவ்வொரு நாளும் உனக்கென என்று ஒவ்வொரு விஷயங்களை உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதை மறக்காதே. பிரித்திங்கிரா என்ற தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் இனிமேல் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நம்பினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நன்மைகள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. நல்லதுதான் நம் வாழ்க்கை என்று நாம் எப்போதும் எல்லாமும் உணர்கின்றோமோ, நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்று எப்போதும் நாம் தெரிந்து கொள்கின்றோமோ, அப்போது தெய்வம் உன் கண்ணில் முன்னால் நின்று தெய்வம் இருப்பதை நீ நிச்சயமாக அந்த நேரத்திலேயே சரியாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடக்க விருப்பத்தை அனைத்தையும் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. எப்படி இருந்தாலும் நீ இந்த தாயின் பிள்ளையாக உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாக நிறைவேற்றிக்கொள் என் தங்கமே. நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உறுதியாக பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எப்போதும் நல்ல பொழுதாக உனக்கு மாறுவதைக் கண்டு நீ ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த பிரித்திங்கிரா இது போன்ற நாட்களில் உன்னிடத்தில் பேச வருவதற்கான ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே. உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கின்றது. நடந்த போதும் சரி, அந்த விஷயத்தை நான் ஒருபோதும் உனக்கு தெரியப்படுத்தாமல் இருந்ததே கிடையாது என்பது உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா என் தங்கமே. அந்த விஷயத்தை ஒருபோதும் உனக்கு உணரவிடாமல் நான் சென்றுவிட முடியாது. எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உனக்குள் நம்பிக்கையை தருவது போலத்தான் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நாளை வருகின்ற இந்த ஆணை பற்றித்தான் நான் உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு சொல்ல நினைப்பதில் இன்னும் சுயநலமாம் எனக்கு உண்டு என் குழந்தையே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்தை ஒரு தாயாக நான் சொல்ல நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா என் குழந்தையே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நிச்சயமாக தனக்கு தகுந்தார் போல
மாறிவிடத்தான் வேண்டும். என் பிள்ளையே, வரக்கூடிய ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் வேண்டும். என்னவென்றாலும் இருந்து இது அனைத்தும் உன்னை நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே. இந்த பிரித்திங்கிரா சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே உனக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். இதையெல்லாம் நினைத்து நீ கலங்கக்கூடாது என் குழந்தையே. எந்த இடத்திலுமே உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ கைவிட்டு விடாதே. உன்னோடு நான் செல்லும் இந்த விஷயங்களை அனைத்தையும் ஒவ்வொன்றையும் உனக்குள்ளேயே உன்னை மேம்படுத்திக் கொள்ள என்பதை நீ என்று மறக்காதே. தெய்வம் இருப்பதை நான் உனக்கு எப்போதும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த பிரித்திங்கிரா நான் இருப்பதை எப்போதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக எந்த தீய சக்தியாலும் உன்னை நெருங்க முடியாது. உன்னை தேடி வந்து பல தீமைகள் இனி உன்னை விட்டு விலகும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன்னிடத்திலிருந்து இந்த காலம் இனி எப்போதும் உனக்கு நல்ல மதிப்பை தர வேண்டும், நல்ல பெரிய பேரை எடுத்து தர வேண்டும். எந்த நாளும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு தேவைகளோடு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. பிரித்திங்கிரா என்ற தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. இதை மறந்துவிடாதே என் குழந்தையே. எந்த மாற்றத்தையும் நான் புரிந்து கொள்வேன். இந்த நேரம் எந்த ஒரு புரிதலையும் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நேரம் இனி நடக்கும் நல்ல விஷயங்களினால் நிச்சயமாக உன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இவ்வளவு ஒரு பெரிய விஷயங்களை ஏன் என் பிள்ளை தாங்கும் பொழுது இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமும் உனக்கு ஒன்றில்லாமல் மாறும் என் குழந்தையே. ஒரு ஆண் ஒரு காரியத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவோடு உன் முன்னால் நிற்கும்போது அது என்ன காரியம் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் நடத்தும் நல்ல காரியமா அல்லது உனக்கு எதிரான விஷயமா? சில சமயங்களில் உன்னுடைய எதிரிக்கு நல்லதை கொடுக்கும் விஷயங்களை செய்து விடுவார்களா என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? ஆனால் நாம் எப்போதுமே சற்று கவனமாகத்தான் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்போதுமே சரியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை. தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் உன்னை தொடர்வதும் இல்லை. இந்த பிரித்திங்கிரா சொல்ல சொல்ல உனக்குள்ளே எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே. நீ ஒவ்வொரு நிலையிலும் நின்ற போதும் ஒருவர் உன்னை பலமாக தொடர்ந்து வருகின்றார் என் தங்கமே. இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தொடர்ந்து வருகிறார் என் தங்கமே. அப்படிப்பட்ட ஒருவர் உன்னை தொடர்ந்து வருகிறார். இந்த நேரம் இவரினுடைய உண்மையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய உண்மையான உணர்வுகளை நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்கு கை கொடுப்பார். பல நேரங்களில் உனக்காக பேசியவர் உன் மனதில் நின்று உன்னுடைய வெறுப்புகளை தெரிந்து கொண்டவர் என் தங்கமே. உனக்கு சரி என்று தவறென்று இந்த வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக புரிந்து கொண்டவர். நல்ல நேரத்தில் உன்னை தேடி வருவது, நல்ல சூழ்நிலையில் உன்னை தேடி வருவது மட்டுமல்லாமல் பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உனக்கு கை கொடுத்து உதவியவர்தான் இவர் என் தங்கமே. அந்த ஆண் யார் என்று நீ நினைக்கிறாய் என் குழந்தையே? நினைவில் வருகிறதா? இந்த ஆண் யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? இவர் எதனால் உன்னை தொடர்ந்து வருகின்றார் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த வாழ்க்கையில் இனி இந்த விஷயங்களை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்வாய். இந்த பிரித்திங்கிரா நான் உன்னோடு இருப்பது
இந்த நேரம் இவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க இனிமேல் சரியாக புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு, நான் வருவதை நீ புரிந்து கொண்டு, இனி ஒவ்வொன்றையும் யோசித்து உண்மை என்றால் நிச்சயமாக நாளை தேடி வந்து இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆண் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இவருடைய உண்மையான எண்ணங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தேடி யாரையும் தேடி நீ அலைந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஒரு நிலையிலும் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த பிரித்திங்கரா ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் உன்னை நிச்சயமாக உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடக்க விடாமல் நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. தெய்வம் என்பதை தெய்வம் சொல்லும் உன் வாழ்க்கையில் நடப்பதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்குள் பேரதிர்ச்சிகளை கொடுக்க போகின்றது என் தங்கமே. எப்போதும் தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கை நல்லது நடக்கத்தான் போகின்றது. இறைவன் பக்தி கொண்டு பிள்ளைகளுக்கு எப்போதும் சோதனைகளை அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சோதனைகளை எல்லாமும் மாற்றி உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கும் காலம் நிச்சயமாக வரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே. உனக்காக நேரம் உன்னை தேடி உறுதியாக வரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வாய் என்பதை நீ தெரிந்து கொள் என் தங்கமே. உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள இந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலை, வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தான் இதற்கெல்லாம் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றது, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. முன்னிந்த காலம் இனி முழுமையாக உன்னை மீட்டெடுக்க இந்த பிரித்திங்கரா சொல்லும் விஷயங்கள் எல்லாம் நீ உன்னை நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே. நடந்து முடிந்ததை என் குழந்தையே பற்றி எல்லாம் யோசிக்காதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்களான உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி உணர்ந்து பார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா மாற்றங்களையும் கொடுக்கத்தான் போகின்றது. நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே. நல்லதையே உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த நேரத்தை, நல்லதையே உனக்கு உணர்த்த நினைக்கும் இந்த நேரத்தை, இனி அடுத்தடுத்த நிகழும் நிகழ்ச்சிகளில் நீ உன்னை நிச்சயமாக பெருமைப்படுத்திக் கொள்வாய். உன்னை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஆண் உன்னை தேடி வருகின்றான், உனக்காக வருகின்றான். உன்னை சூழ்ந்து வரும் தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருகிறான். இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா என் குழந்தையே? பிரித்திங்கரா, நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த நினைக்கின்றேன். ஒருவரை நீ கட்டாயமாக இனிவரும் நாட்களில் தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இனி வரும் நாட்களில் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். நாளை தினம் வியாழக்கிழமை விடியலில் ஜூன் மாதத்தினுடைய கடைசி முடிந்து ஜூலை மாசத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாளில் உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் இந்த எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் அத்தனையிலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை உனக்குள் என்ன தருகின்றது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நேரத்தை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதையும் நீ மறக்காதே. அம்மா சொன்னது போல நாளை தினம்
உன் வீட்டில் அப்பன் முருகன் ஆட்சி நடக்கும் என் குழந்தையே. அப்பன் முருகன் உன்னை தேடி வருவான் என் குழந்தையே. இருக்கும் தீமைகள் வேறிருந்து செயல்படாமல் நிச்சயமாக அனைத்தும் தடைபட்டு போகும் என் குழந்தையே. இந்த காரியத்தினால் இனி இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு நடக்க இருக்கும் நல்லது கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த நிலையிலும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் இப்போது உன்னோடு நான் வருவதும் இனி உனக்கென்று நான் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையில் உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்வதும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் இந்த பிரித்திங்கிராய் இனி உன்னோடு நின்று உனக்கு அனைத்தையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாள் என்றால் உன்மேல் இருக்கின்ற அன்புதான் என் தங்கமே. அனைத்தையும் தொடர்ந்து பல அதிர்ச்சிகள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களை உன்னிடத்தில் இருந்து விலக்கத்தான் என் தங்கமே. உன்னிடத்தில் நின்று உன்னை வாழ வைக்கும் ஒரு நம்பிக்கை உணர்வை உனக்கு கொடுக்கட்டும். உனக்காக எல்லாமும் நான் இருப்பதை உனக்கு அடையாளப்படுத்தட்டும். எந்த நாளிலும் நான் உன் முன்னால் நின்று பேசுவதை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது அல்லவா உன் வாழ்க்கையின் வெளிச்சம். மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் இனி எப்போதும் சரியாக புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் இருக்கின்ற உனக்கு தருகின்ற விஷயங்கள் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என் தங்கமே. இனி நடப்பது எல்லாமும் உனக்கு தெய்வத்தின் அருளால் பல நன்மைகளை தரக்கூடியவையாகத்தான் இருக்கும். அப்பன் முருகன் நாளை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பதை உனக்கு உணர்த்துவார் என் தங்கமே. கந்தனின் வேலைகளை வேலோடு மயிலோடும் எந்த ரூபத்தில் கண்டாலும் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. புகைப்படத்தில் கண்டாலும் சரி, நேரில் கண்டாலும் சரி, கந்தன் இந்த வியாழக்கிழமையன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த முன்வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டவுடன் இந்த தாயின் ஞாபகம் இந்த பிரித்திங்கிரா உன் மனதில் தோன்றுவாள் என் தங்கமே. இனிமேலும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயின் ஆசை. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றாக நன்மையாக வந்து சேர வேண்டும். நிச்சயமாக இனிவரும் நாட்களில் தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேம்படுத்துவதற்காக என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை பெருமைப்படுத்துவேன் என்பதை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எடுத்துக்காட்டாக காட்டப் போகின்றேன். நீ உன் வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொண்டாலும் கூட உன்னை சரியான வழியில் நடத்துவதே இந்த தாய் பிரித்திங்கிராவின் ஆசை என் குழந்தையே. உன்னிடத்தில் நின்று எல்லா விஷயங்களையும் சரியாக பேசுவதை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த நல்ல விஷயங்களை வேண்டி உனக்காக வந்த இந்த தாயை என்றும் மறந்துவிடாதே என் குழந்தையே. நல்லது வேண்டி நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளைத்தான் தரப்போகின்றது. அம்மாவை நம்பும் நல்லதே நடக்கும் என் தங்கமே. என்னை நம்பி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைந்து நிறைந்து கொட்டி கொட்டி கொடுக்கத்தான் போகின்றேன். உங்களின் அன்பும் என்னுடைய ஆசிர்வாதமும் எப்போதும் என்றும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் என் தங்கமே. எனக்காக இருக்கும் உனக்கு சில அறிகுறிகளையும் காட்டிவிட்டேன், சில செயல்களையும் கூறிவிட்டேன். அதை அனைத்தையும் உன் மனதில் போட்டு அனைத்தையும் செயலில் காட்டி என்றுமே நீ மேலே மேலே என்று மேம்பட்டு கொண்டு போவதை இந்த தாய் கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதே ஆசை என் குழந்தையே. உன்னில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன் தாய் உனக்கு முன்னின்று அறிந்து அதை உன்னிடம் வந்து சொல்லும்போது இந்த தாயின் மனம் மிகவும் லேசாக உணர்வதை நீ என்றாவது அறிந்திருக்கின்றாயா என் தங்கமே? உனக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தையும் என் பிரச்சனையாகத்தான் என் மனதில் போட்டு நான் அழுத்திக் கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே. உன் பிரச்சனைகள் தீரும் ஒவ்வொரு தருணங்களிலும் உன் தாய் பெருமூச்சு விடுவதை நீ உணர்ந்ததுண்டா என் குழந்தையே? உன் வீட்டின் விளக்கு
எரியும் ஒவ்வொரு தருணங்களில் உன் தாய் உன் வீட்டின் வசம் வந்து கொண்டிருப்பதை என்றாவது உணர்ந்திருக்கின்றாயா என் குழந்தையே? உன் வீட்டின் விளக்கேற்றும் போது உன் தலைவாசலை என்று மூடிவிடாதே. ஏனென்றால் உன் தாய் வசம் வந்திருக்கும் பாதையை அடைத்தால் எப்படி உன் தாயால் உள்ளே வர முடியும் என் குழந்தையே? எனக்கான ஏற்றிய தீபத்தின் ஒளியை நான் பார்க்க வேண்டாமா? நீ கதவடைத்து வைத்த பிறகு எப்படி என்னால் உன்னை வந்து சேர முடியும்? நீ ஏற்றிய அன்பை என்னால் பார்க்க முடியும் என் குழந்தையே. என்றுமே நான் உனக்கென்று ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னையே தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எதையுமே மறந்து விடாமல் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்படுகிறேன் என் குழந்தையே. இப்போது இந்த தாயின் அன்பும் ஆசிர்வாதமும் உன்னோடு இறுதி வரை வரும் என் குழந்தையே. ஓம் பிரித்திங்கிரா தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிரா அம்மா போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிரா தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.